சொன்னாரு இன்னும் ஆளக்கானும் இங்கே தான் இருக்கு வரான்னு தெரியல. கிட்ட வந்துட்டேன்னு சொன்னாலும் இன்னும் வரல. இன்னுமே வரக்கான மாப்பிள்ள என்ன பண்ணுறாரு? என்ன வண்டிக்கு எதுவும் ஆயிடுச்சானு தெரியலையே. அதை வராது பாரு தனுஜா மாப்பிள்ள, அதை வராது பாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வரேன் வரேன், உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நீ வரேன்டா, இருடா. உள்ள போய் உட்காருங்க மாப்பிள்ள, உள்ள போய் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க அத்தை. உங்கள் பொண்ணு எங்க காணோம்? எங்க அத்தை உங்கள் ஸ்ரீஜா எங்க? அவள் ட்ரெஸ்ஸு மாற்றினிருக்க, அதை வந்துடுவான். மாப்பிள்ளை தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? என்ன வேலை செய்கிறீங்க? எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். எங்கே வேலை செய்கிறீங்க? எந்த கம்பெனியில்? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். மாதம் 30,000 சம்பளம் வாங்குறேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான். எனக்கு 5 ஏக்கரா நிலமும் ஒரு சொந்தமான வீடும் சென்னையில் இருக்குது. வேறு சொந்தம் சொல்லிக்கிறது எனக்கு வேறு யாரும் இல்லை. நான் ஸ்ரீஜா கூப்பிட்டேன் மாப்பிள்ள, இருங்க நான் கூப்பிட்றேன் ஸ்ரீஜாவை. ஸ்ரீஜா மாப்பிள்ளை கொஞ்சம் காஃபி எடுத்துன்னு வாமா. அவர் எப்பயும் வந்துட்டார். என் பொண்ணு எழுதுட்டா, போச்சு கத்த போகிறா. தூங்கு செல்லும், என் செல்ல தூங்குமா. தூங்கிட்டாமா, இது மட்டும் கவலை இல்லை. இந்தாங்க காஃபி. சூப்பராக இருக்குது ஸ்ரீஜா காஃபி. காஃபி மட்டும் இல்லை, நீ தான் ரொம்ப அழகாக இருக்கு இன்னைக்கு. அப்படியே புடவையில சூப்பராக இருக்கு. நான் நல்லா இல்லை, நான் லவ் பண்ணியிருப்பீங்களா நீங்கள்? நான் அழகாக இருக்கிறது நீங்கள் என்ன லவ் பண்ணீங்க. நான் யார்? என் அழகு என்ன, என் ஸ்டைல் என்ன தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச நாள் லவ் பண்ணும்போது என் விதி குடும்பத்தை எப்படியாவது பழிவாங்கத்தில் உன்னை கட்டிக்க போகிறேன். உன் கல்யாணம் ஆகட்டும் இருக்குது. வெள்ளிக்கிழமை நல்லா இருக்குது. அன்றைக்கே நான் என் தங்கச்சி கூட்டின்னு வந்து நம்ம தட்டு மாற்றிக்கலாம். அப்புறம் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சிடலாம். சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏன்னா என் தங்கச்சிக்கு வேறு ஒன்றும் கல்யாணம் பண்ணலை. சரி நான் போயிட்டு வரட்டுங்களா? எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேங்க. இருங்க மாப்பிள்ளை, இருந்து சாப்பிட்டு போகலாமே, இருங்களேன். அப்படி இல்லை, தட்டு மாற்றது முன்னே கை நினைக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன். வெள்ளிக்கிழமை இருந்து சாப்பிட்டு போகிறேன். சரி நான் போயிட்டு வரேங்க எல்லாருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுரி, உங்கள் லவ்வர் நல்லா தான் இருக்காரு. ஏன்க்கா வெளியே வந்து பார்க்கல? ஏன் வெளியே வந்து பார்க்காத விட்டீங்க? வெளியே வந்து பார்க்கறது தானே. நானே கல்யாணம் ஆகாத பொண்ணு, அப்புறம் உங்கள் அம்மா எதுனா சொல்லுவாங்க. நான் வெளியே வந்து உங்கள் லவரை பார்த்துருந்தேன்னா வச்சுக்கா, அவ்வளோதான். நான் அழகாக வேறு இருக்கேன்னா அப்புறம் உங்கள் லவர் என்ன பார்த்து தூக்கின்னு ஓட்டுரு போகிறாரு. அப்படிலாம் இல்லை, உங்கள் அம்மா எதுனா சொல்லுவாங்க. எதுவும் சொல்ல மாட்டேங்கக்கா எங்கள் அம்மா, சரிங்களா? நீங்கள் வெள்ளிக்கிழமை சொல்லி எங்களை அப்படியே இருந்து பாருங்கள், பயப்படாதீங்க. நான் இருக்க சொல்ல நீங்கள் பயப்படுறீங்க. சரிடி ஸ்ரீஜா, நான் வெள்ளிக்கிழமை ஒன்றா அப்படியே இருந்து பார்க்குறேன். என் பொண்ணு வேறு அந்த நேரத்தில் தான் அழுவ ஆரம்பிச்சிட்டா. எப்படியும் நான் பாட்டு பாடி கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டேன். ஐயோ இவ கத்துக்குது வேறு. ஐயோ கடவுளே, இப்போ தூங்குறா பண்ணல. தனுஜா நான் கொல்லை வரைக்கும் போயிட்டு வரேன். தனுஜா போய் தண்ணி விட்டு வரேன் செடிக்கலாம். போயிட்டு சீக்கிரமாக வாங்க. பாப்பா அடிக்கடி எழுந்துனா அழுவா. சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க.